நாடாளுமன்றத்துல மத்திய அரசாங்கம் கோமியத்தை வச்சு கோமியோபதி அரசாங்கம் பண்றாங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தகர உண்டியலுக்கு இரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உண்டியலுக்கு கண்டுபிடிச்சவனோ இவனை பேசுறீங்க நீங்க. என்ன அவன் கோமியோபதி? சரி, கோமியோபதி உன குடிக்க சொன்னமா நாங்க? ஏண்டா வெக்கம் கட்டு மதுரையில லீலாவதி என்கின்ற அந்த பெண்மகளை, கம்யூனிஸ்ட் சார்ந்த அந்த பெண்மகளை கொன்ற கொடியவர்கள், கொலைகாரர்கள், அந்த பாவிகளோட கூட்டு வச்சு ஓட்டு பிச்சை எடுத்து ஜெயிச்சு விட்ட நீ என்ன பெரிய கோமியோபதி பேசுற? லீலாவதிங்கிற பெண்மனுடைய ஆவி ஒன்ன மன்னிக்குமா மானங்கட்டவனே? அப்படிங்கிறது மதுரை மக்களுடைய கேள்வி. கணேசெல்லாம் ஒரு ஆளா சார்? காலச்சூழல் காகிதத்தை கூட இந்த குப்பைகள் கூட கோபுரத்தில் ஏறும் என்பது போல அவர் ஆகியிருக்கிறார். அவ்வளவுதான். மதுரை மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சுட்டார்? இந்துக்களுக்கு என்ன குரல் கொடுத்திருக்கிறார்? நான் கேட்கிறேன். இரும்பு கண்டுபிடிக்கிறது சொன்னார்ல, அதுக்கு முன்னாடி உண்டியல் கண்டுபிடிச்சிட்டான்னு போடுவோம். உண்டியலோடு பிறந்த உடன்பரப்புகள் அவன்லாம் அவருக்கு பதில் சொல்ல அவசியமா கிடையாது. இன்னொன்னு சொல்றாங்க, இந்த ஒரு விஷயம் கேட்கிறேன். அவர் கோமியோபதி சொல்றாருல, அந்த கேரளாவில் ஆடுற பினராயி விஜயன், அவர் கோமியோபதியில் தான் கவர்மெண்ட் நடக்கு தெரியுமா? கேரள ஆயுர்வேதம், அங்க இந்த கோமியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் உபப்பொருட்களை வைத்து காசு பார்க்குது. அந்த தோழர்கிட்ட போய் கேளுங்க, கோமியோபதி வேலை செய்தா ஹோமியோபதி வேலை செய்தான். அவன் ஊர்ல வேலை தோழர் அந்த கம்யூனிஸ்ட் தோழர் மாநிலத்தில் இந்த பசுவனுடைய உபப்பொருட்களை வைத்து கோமியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு மருந்து விற்கிறான் ஆயுர்வேதத்தில். அங்கே போய் பேச சொல்லுங்க இந்த உண்டியலை.